அக்காட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணவேல் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அதனால அந்த மசூதிக்கும் பாபருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் பேர் மட்டும் ஏன் சார் அது பாபர் மசூதின்னு இப்போ நம்ம புழக்கத்தில் அந்த ஒரு பேர் தான் நம்ம அதை பயன்படுத்தி உருவாக்குனது இவங்க தான் உருவாக்குனாங்க. 1980கள் வரை அப்படி ஒரு பேரே யாருக்கும் தெரியாது, அப்படி ஒரு மசூதியும் யாருக்கும் தெரியாது, அந்த மசூதியில் தொழுகையும் கிடையாது. அது பல 100 வருஷமாக அது சும்மா பாழடைஞ்ச பில்டிங்காக கிடந்தது. அதனால அது அந்த வக்ஃபோர்டுக்கு சொந்தமான சொத்தாக இருந்தது. அப்போ வக்ஃபோர்டுக்கிட்ட இருந்து அந்த சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு இந்த இந்துத்துவா குரூப் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு போய் ஒரு சிலையை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. வச்சுட்டு ராமர் உள்ளேருந்து வந்துட்டார், இது ராமர் பிறந்த இடம் அப்படின்னு ஒரு கதையை கட்டி அதிலேருந்து பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் டி நகரில் பார்த்திங்கன்னா திடீர் பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அந்த பிள்ளையார் கோயில் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. யாரும் எதிர்பார்க்காம திடீர்னு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரு நாள் நல்ல மழை பெய்யுது. மழை பெஞ்ச மறுநாள் காலையில் போய் பார்த்தோம்னா அந்த இடத்துலேருந்து பூமியை பொழந்துக்கிட்டு திடீர்னு ஒரு பிள்ளையார் சிலை வெளியே வந்துருச்சு. சினிமா மாதிரி இருக்கு சார். நிஜமாகவே வந்தது. எப்படி வந்ததுன்னு கேட்கணும் நீங்கள். வந்தது உண்மையானா உண்மை. எப்படி வந்தது, என்ன பண்ணாங்க, நான் அந்த சில ஹைட்டுக்கு மேலே நல்ல பெரிய பள்ளம் தோண்டி உள்ள கடலை புண்ணாக்கு இருக்குல்ல, கடலை புண்ணாக்கை போட்டு அது மேலே இந்த சிலையை வச்சுட்டாங்க. வச்சு மேலே 1/2 அடி உயரத்துக்கு மண் போட்டு மூடிட்டாங்க. நல்ல வெயில் காலம் அது அப்படியே இருக்கும், நல்லா காஞ்சி போய் செட் ஆகிருக்கும். மழை பெஞ்ச உடனே ஏன்னா அவங்க கடலை புண்ணாக்கு ஊறி புதன்னு பெருசாகிடும். அப்படி பெருசாகும்போது பிள்ளையார் வெளியே வந்துடும். இதுதான் இவங்க டெக்னிக்கு. இது போல தான் அந்த மசூதியிலையும் போயிட்டு திடீர்னு ராமர் உள்ளே இருந்து கிளம்பி வந்துட்டார், அதனால் ராமருக்கு கோயில் கட்டணும் அப்படின்னாங்க. உடனடியாக அது கோர்ட்டுக்கு கேஸ் ஆகி உடனே சீல் வச்சுட்டாங்க அந்த இடத்துக்கு. நீயும் போகக்கூடாது, அவனும் போகக்கூடாது, யாரும் போகக்கூடாதுன்னு சீல் வச்சுட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இந்திரா காந்தி அம்மையார் இறந்த பிறகு ராஜீவ்காந்தி வர்றார். ராஜீவ்காந்தி வரும்போது எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ராஜீவ்காந்தி இந்துக்களுக்கு எதிராக செயல்பட போகிறாரு. இந்திரா காந்தியை பற்றி யாருமே யோசிக்கலை. ஏன்னா இந்திரா காந்தி, நேரு இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்திலேருந்து வந்தவங்கன்ற மாதிரி தான் பார்த்தாங்க. ராஜீவ்காந்தி வரும்போது அந்த சுதந்திர போராட்டம் அந்த பின்னணிலாம் மறந்துடுச்சு. ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்ற மாதிரி வரும்போது இவர் இந்துக்களுக்கும் நான் ஆதரவு தான் அப்படின்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு, ராமர் கோயிலை திறந்து விட்டார். அந்த மசூதியை திறந்து விட்டு நீங்கள் வேணால் போய் ஏதாவது பூஜை பண்ணணும்னா பண்ணிக்கிங்க அப்படின்னு திறந்து விட்டு. இந்துக்களுக்கு மட்டுமா சார், இல்லை இஸ்லாமியர்களும் போகலாமா? இல்லை, இஸ்லாமியர்கள்லாம் அந்த இடத்துக்கு அவங்க எதுவுமே பண்ணுறதில்லை. அது அவங்கள பொறுத்தவரை சொத்து. அது புரியுதா? என் வீடு அது பாழடைஞ்சு போய் கிடக்குது அப்படின்றதுக்காக வேற ஒருத்தன் எடுத்துப்பானா? நீ தான் யூஸ் பண்ணலையா, நான் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்க முடியுமா? அதுபோல தான் அது இஸ்லாமியர்களோட சொத்து. அது அங்கே மசூதி தொழுகையெல்லாம் இல்லைன்றதெல்லாம் வேறு செய்தி. அங்கே தொழுகை இல்லைன்றதுக்காக நீ கோயில் கட்டிடுவியா? இப்போ எங்கள் ஊரில் என் வீடு இருக்குது, நான் போகிறதே இல்லை அப்படின்றதுக்காக அந்த வீடு இல்லைன்னு ஆகிடுமா? அதுபோல தானே அந்த சொத்தை இவங்க ஆட்டையை போடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்படி பிளான் பண்ணி அப்புறம் 89, 90களில் அந்த மண்டல் கமிஷன் பார்த்திங்களா, அது இன்னொரு பெரிய செட்பேக். என்ன ஆயிடுச்சுன்னா, விபி சிங் தலைமையில் அந்த மண்டல் கமிஷனை கொண்டு வந்தோடனே மேல்தட்டு சாதின்னு சொல்லக்கூடிய இந்துக்கள் பூரா அங்கே வட இந்தியாவில் இந்த ரஜ்புட்டு, பட்டேல் இந்த மாதிரி சில இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்ற ஆரம்பித்தாங்க. பார்த்திங்களா, இது இந்துக்களுக்கு விரோதமான அரசுன்னு சொல்லும்போது இந்துத்துவாவுக்கு ஒரு புஷ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் நரசிம்மராவ் பிரதமர் ஆகிறாரு, அவர் கம்முன்னு இருந்துட்டார். இவங்க போய் இடிச்சிட்டாங்க 91 கடைசியில் டிசம்பர். அதுவும் குறிப்பாக நாள் என்னைக்கு வச்சாங்கன்னா, அம்பேத்கர் பிறந்த தினத்தை தேர்ந்தெடுத்து அம்பேத்கர் பிறந்த தினன்றதையே மக்கள் மறந்துடணும் அப்படின்ற மாதிரி அந்த நாளை குறிப்பிட்டு அதை பாபர் மசூதி தினம் அப்படின்னு நாங்கள் சும்மா கரை சேவைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு 1 மணி நேரத்தில் இடித்து முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு போலீஸ் அதெல்லாம் எதுவுமே பண்ணலையா? யாருமே ஒன்றும் பண்ணல. ஏன்னா அதுக்கு உண்டான ஆர்டர்ஸ் எதுவுமே நரசிம்மராவ் கொடுக்கவே இல்லை.
அங்கே இடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் அது இடித்து முடிக்கிற வரை அவர் பூஜை ரூமில் தான் இருந்தார். நல்லபடியா அடிச்சு முடிக்கணும். அவர் வந்து இங்கே நம்ம ஊரில் செம்பரபாகம் ஏறி உடையிற வரை அம்மா தூங்கிட்டு இருந்தாங்கன்றாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கோயிலை இடித்து முடிக்கிற வரை அவர் வந்து பூஜை ரூம் விட்டு வெளில வரல. அதுக்கப்புறம் தான் வெளியே வர்றாரு. இடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கேஸெல்லாம் போட்டாங்க. ஒன்றும் நடக்கலை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மசூதிக்கும் பாபருக்கும் ராமருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் நீங்கள் வரலாற்றை பார்க்கும்போது அந்த பாபர் மசூதி இடிப்பு அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு அது கருப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம்ல சார். ஒரு குறிப்பாக சிலருக்கு இஸ்லாமிய இந்தியாவுக்கே கருப்பு நாள் தான் அது. ஒரு சிலருக்கு பட் இல்லை சார், அது நீங்கள் மதமாக பார்க்கும்போது ஒரு மதத்தினர் அதை கொண்டாடுறாங்க, இன்னொரு மதத்தினர் வந்து அது ஒரு கருப்பு நாளாக பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. நமக்கு வந்து மொத்தமாக இந்தியர்களுக்கு அது ஒரு கருப்பு தினம் அது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்துக்கள்லாம் இந்தியர்கள், அவங்க வந்து அதை கொண்டாட்டமாக பார்க்குறாங்க. இந்தியர்கள் ஒரு மதத்தை சார்ந்த அந்த மதத்தை சார்ந்தவங்க இந்தியர்களே இல்லை, அதனால அவங்க கருப்பு தினமாக பார்க்குறாங்கன்னு அர்த்தமாயிடுது இல்லை? அப்படி சொல்லுது சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 தரப்பட்ட மக்கள் ஒருத்தர் அதை கொண்டாட்டமாக பார்க்குறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை அரசாங்கத்துக்கு எந்த மதமும் கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரை அரசாங்கத்துக்குன்னு எந்த மதமும் கிடையாது. சரியா? அப்படி இருக்கும்போது ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே அதுவே தப்பு. அது இந்தியர்களில் ஒரு பிரிவினர் வருத்தப்படுறாங்கன்னு சொல்கிறீங்கன்னா அது சரியாக இருக்கும். ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க இந்தியர் இல்லையா? அவங்க என்ன பாகிஸ்தான்காரனா? இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான்காரனை விட நல்லவன். பாகிஸ்தான்காரன் உன்னை நம்பலை, நீங்களாம் ஃப்ராடு பயலுங்க, எங்களை என்னைக்காவது இருந்தாலும் வம்பிழுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவன் போகலை. இல்லை எங்கள் பக்கத்து வீட்டு ராமசாமியும் குப்புசாமியும் என் கூட ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்கன்னு நம்பி இங்கே இருக்கான். நம்பலைன்னா அவன் போயிருப்பானே. புரியுதா? அப்போ நம்மளை நம்பி இருக்கிற ஒருத்தனை கழுத்து இருக்கிற வேலை தானே இந்த வேலை. இப்போ அவன் பாட்டுக்கு நான் உன்னை நம்பாமல் அவன் பாட்டு பாகிஸ்தான் போயிருந்தான்னா அவன் நிம்மதியாக வாழ்ந்துருப்பான். இந்த பிரச்சனையே வந்திருக்காது அவனுக்கு. புரியுதுங்களா? அப்போது இது வந்து இந்தியாவின் கருப்பு தினம். அது இந்தியர்களுக்கு ஒரு அவமானம். இந்தியர்கள்னால் மதச்சார்பின்மை கொண்டவர்கள், எந்த மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, மனித நேயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, மனிதர்களின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்கள் இந்தியர்கள் அப்படின்ற பெயர் அன்னையோட போச்சு. முன்னாடிலாம் வந்து அந்த பாபர் மசூதி இடிப்புக்கு முன்னாடிலாம் ஐநா சபையில் வந்து நாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னோம்னா நமக்கு ஆதரவாக தான் எல்லோரும் பேசுவாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆமாம் அவன் கோயில் அடித்தா நீ மசூதி அடித்தா 2 பேரும் ஒன்று தான்டா போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. சர்வதேச அளவில் இந்தியாவின் குரல் அதன் பிறகு தான் எடுபடாமல் போச்சு. இப்போ மோடிலாம் போய் எல்லாமே சொல்லி பார்க்குறாரு, யாரும் கேட்க மாட்றாங்க, யாரும் கண்டுக்க மாட்றாங்க. ட்ரம்ப் வந்து இஷ்டத்துக்கு அவர் என்னெல்லாமோ சொல்கிறாரு. யாராவது மோடிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களா? இங்கே இருக்கிற சங்கி தான் பேசுவான். சர்வதேச அரங்கில் யாராவது பேசுகிறாங்களான்னா பேசுறது இல்லை. ஏன்னா அவன் இஸ்லாமிய நாடுனா நீ இந்துத்துவ நாடு அப்படின்ற பார்வை உலக மத்தியில் இந்தியா மீது மாறிடுச்சு. அதுதானே அவமானம். இந்தியா வந்து ஒரு சிறந்த ஜனநாயக நாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த பார்வை போய் இந்தியா ஒரு அப்படிலாம் ஒன்றும் ஜனநாயக நாடுன்னு சொல்ல முடியாது அப்படின்ற அளவுக்கு உலக நாடுகளின் பார்வை மாறி போச்சு. அது மாறினதுக்கு காரணமும் இந்த மசூதியை இடித்தது தான். அன்னைக்கு இஸ்லாமியர்கள் எதுவும் ரியாக்ட் பண்ணலையா சார்? அவங்க என்ன பண்ணுவாங்க, கேஸ் தான் போடுவாங்க. சுப்ரீம் கோர்ட் வர கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? அது இஸ்லாமியர்கள் இடம் தான், ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து அங்கே மசூதி கோயில் வரணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால் அவங்க கோயில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. இது என்ன தீர்ப்பு? தீர்ப்பு வந்து சட்டத்தின்படி டாக்குமெண்ட் படி யாருக்கு சொந்தமோ அவனுக்கு தான் சொந்தம். அப்படி தான் தீர்ப்பு வரணும். சட்டமும் அதுதானே சார், அதான் சொல்லுது. ஆனால் தீர்ப்பு எப்படி கொடுத்தாங்க? அதுக்கு மேலே அதே அளவுக்கு இடத்த வேறு இடத்துல கொடுத்துருங்கன்ட்டாங்க. அது எப்படி தீர்வாகும்? அது தீர்வு கிடையாதுல்ல. அதுக்கு பதிலாக இன்னொரு இடம் கொடுத்துறேன்னு சொன்னால் அது எப்படி தீர்வாகும்? நீ கோயில் கட்டினா இன்னொரு இடத்துல தனியாக கட்டிக்கோ. என் வீட்டை இடிச்சிட்டு தான் நீ கோயில் கட்டுவியா அப்படின்ற கேள்வி வருது இல்லை. ஸோ அன்னைக்கு முதல் இன்னைக்கு வர நமது பெயர் உலக அளவில் நாரி போச்சுன்றது தான் உண்மையான விஷயம்.
அதை இடிச்சதோட மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து கோயில் கட்டினதை எப்படி சார் பாக்குறீங்க? அதை வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட விழாவா திறந்தாங்க. இடிச்சது ஒரு அசிங்கம்னா கோயில் கட்டினது இன்னொரு கேவலம், அவ்வளோதான். நான் கேவலமானவன் தான்டா அப்படின்னு இந்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டதுக்கு அடையாளம் தான் அந்த இடத்துல கோயில் கட்டப்பட்டது. நம்ம வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாதவர்கள் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய விதமாகத்தான் நடந்த செயல் தான் அந்த கோயில் கட்டப்பட்டது. அந்த கோயில் கட்டப்பட்டது ஏதோ பெரிய வெற்றி, ஆச்சரியம், பிரம்மாண்டம். அதான் பல ஆண்டுகால ஒரு புண்ணாக்கு கோயில். அது கோயிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று கட்டி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் ஆகம விதிப்படி உள்ள கோயிலெலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் கோயிலெலாம் கிடையாது. அது சும்மா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு ஹாலில் கொண்டு சிலையை வச்சுட்டு இது கோயில்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இன்னொரு கேவலமான விஷயந்தான். அது அதை வந்து ஒருத்தன் பெருமைன்னு நினச்சான்னா அவன் அதை விட கேவலமானவன் தான் அர்த்தம். ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கேவலமானவர்கள் நமக்கு தான் தெரியுமே. வெக்கம் கெட்டவர்கள், கேவலமானவர்கள், மான அவமானம் இல்லாதவர்கள் தான் இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்கிறாங்க ஒன்றியத்தில். அவங்க கூட போய் இங்கே இன்னொரு குரூப் போய் நாங்களும் கூட்டணி வச்சுக்கிறோன்னு இருக்காங்க. அவங்களுக்கும் வெக்கமில்லை, இவங்களுக்கும் வெக்கமில்லைன்னு தான் சொல்லணும். ஒருத்தனோட இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். உங்கள் வீடை நான் இடிச்சிட்டு ஆக்கிரமித்து கோர்ட்டு வர போய் அந்த இடம் உங்களுக்கு சொந்தம் கிடையாது, எனக்கு தான் சொந்தம்னு நான் தீர்ப்பு ஏமாற்றி வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது பேர் பெருமையா, திறமையா, அது வெற்றியா? அது பேர் அயோக்கியத்தனம், பித்தலாட்டம். சரியா? பாபர் மசூதியில் நடந்தது அயோக்கியத்தனம், பித்தலாட்டம், ஒரு அருவருப்பான செயல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ராமர் பிறந்த இடம், குழந்தை ராமர் இன்னும் அங்கே இருக்கிறதா வந்து இப்போ ராமர் வந்து கதை பாரு, அதுவே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? ராமர்ன்றது கதை, அது புராணம் கூட இல்லைப்பா. அது புராணம் கூட கிடையாது. புராணம் அது மக்களோட நம்பிக்கைன்னு சொல்லலாம். புனையப்பட்ட கதை, அது வெறும் கதை. அது புரியுதா? புராணன்றது கூட ஓகே, அது ஏதோ பக்தி சம்மந்தப்பட்டது அப்படின்னு. இது பக்தி சம்மந்தப்பட்டதும் கிடையாது, இது ஒரு கதை. இது சர்க்கார் படத்தில் வர விஜய் வந்து உண்மையா? அது திரைப்படம். அதுபோல தான் ராமாயணம்ன்றது ஒரு கதை புஸ்தகம். அது ராமாயணன்றது ஒரு புராண கூட கிடையாது. இப்போ விஷ்ணு புராணம், கருட புராணம், சிவபுராணம், கந்த புராணம்லாம் இருக்குது. அதெல்லாம் புராணம். சரியா? அது வந்து ஏதாவது ஒரு கோயிலை சொல்லி இந்த கோயில் ஏன் வந்தது தெரியுமா, இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு ஒரு புராண கதை சொல்லி அதனால இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது புராணம். அதை கூட ஒத்துக்கலாம், சரி நம்பிக்கை அப்படின்னு. இது புராணமும் கிடையாது, இது வெறும் கதை புஸ்தகம். சரி, கதையிலையாவது நல்ல விஷயம் ஏதாவது சொல்லியிருக்கானா? அதுவும் கிடையாது. அது ஒரு கன்றாவியான கதை. என்ன நடந்தது? பொண்டாட்டியை சந்தேகப்பட்டான்றது தான் கதை. அதுவும் ஒரு தடவை இல்லை, 2 தடவை சந்தேகப்பட்டான்றது தான் கதை. இலங்கையில் சண்டை நடக்குது. இலங்கையில் சண்டை முடிஞ்சு என்ன சொல்கிறார் ராமர்? உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் இழைச்சி போன மாதிரிலாம் தெரியலையே, நல்லா பளபளன்னு தான் இருக்க, ஏதோ நீ என்னை பார்க்காம சோறு திங்காமல் அப்படியே வத்தி போயிருப்பேன்னு நினச்சேன், அப்படிலாம் தெரியலையே, நல்லா பளபளன்னு தானே இருக்க, நீ உண்மையிலே அவங்க கூட ஜாலியாக தான் இருந்தியான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது, நெருப்பில் இறங்கு அப்படின்னு. நான் சொல்ல ராமாயணத்தில் இருக்குது அப்படியே. சரியா? அதுக்கப்புறமா என்ன பண்ணார்? ஊருக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு நாள் ராத்திரி எங்கேயோ போனாரான் நகர்வலம். அங்கே ஒருத்தன் வந்து பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானா. என்ன சண்டைன்னு இவரும் ஒட்டு கேட்டாராம். என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி போகலாம், வெளியே போகலாம் அப்படின்னு கேட்டானா. நான் எங்கேயா போனேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு தானே போனேன் அப்படின்னானா. அப்பா வீட்டுக்குனாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், சொல்லாமல் நீ எப்படி போகலாம்? நான் என்ன ராமரா என்கிட்ட சொல்லாமல் இப்போ வீட்டை விட்டு போனேன் பொண்டாட்டியை உள்ளே சேர்த்துக்கிறதுக்கு, வெளில போடி அப்படின்னானா. இதை கேட்டுட்டு வந்து தம்பியை கூப்பிட்டு உங்கள் அண்ணியை கொண்டு போய் காட்டில் விட்டு வந்துடு அப்படின்ட்டு. அந்த இது வந்து ஒரு ஹீரோ செய்கிற வேலையாது. ஸோ ராமாயணத்தில் வர்ற கருத்தும் மக்களுக்கு பிரயோஜனமான கருத்து கிடையாது, அது புராணமும் கிடையாது, அது ஒரு கதை புஸ்தகம். அந்த கதை புஸ்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்க, லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை இந்தியா முழுக்க கொன்னாங்க. அதுதான் நடந்தது. கோத்ரா ரயில் எரிப்பு எதுக்காக நடந்தது? அந்த கரை சேவைக்கு போயிட்டு வந்தவங்க அந்த ட்ரெயினை கொளுத்தி விட்டுட்டு முஸ்லீம் கொளுத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஒரே நைட்டில் குஜராத் பூரா கலவரம் பண்ணி 5000 பேரை கொண்டாங்க. அப்போதைய முதல்வராக இருந்தது வந்து பிரதமர் மோடி. இன்னைக்கு பிரதமர், அன்னைக்கு முதல்வராக இருந்தார். 5000 பேரை ஒரே ராத்திரியில் கொண்டாங்க. இதுதான் நடந்தது. ஒரு கதையை நம்பிக்கிட்டு ஒரு பில்டிங்கை இடித்து ஒரு ராத்திரியில் 5000 பேர் கொன்று
அதை தொடர்ந்து பல சம்பவங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேரை இந்தியா பூரா இஸ்லாமியர்கள்னு அடித்து கொண்டுவிட்டு எனக்கு பெருமை மேரா பாரத் மகான் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறாங்க. இது வந்து வெட்கக்கேடான ஒரு செயல் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னுமே அந்த மத அரசியல் தொடர்பான விஷயங்கள் தமிழகத்துலையுமே நம்ம திருப்பரங்குன்றம் பார்த்துருப்போம் ரீசெண்டாக. தமிழ்நாட்டில் அந்த அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால் அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அது ஒரு காலத்துலையும் நடக்காது. ஏன் சார் அங்கே இருக்க மக்கள் வந்து இந்த மத ரீதியான விஷயங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், எமோஷனலி கனெக்ட் ஆகும்? படிப்பு கம்மியாம்மா, அதுதான் பிரச்சனை. படிப்பு கிடையாது, அதுதான் பிரச்சனை. அங்கெல்லாம் 15 வயசு 16 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. 10 வயசு 12 வயசில் ஸ்கூலுக்கு போகிறத நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அதனால் அந்த அவேர்னஸ் எஜுகேஷன் இல்லாத படிப்பு இல்லைன்னா இருக்காது. இப்போ இங்கே கூட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. ஒரு பையன் ஹோம் டெலிவரின்னப்போ கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு வச்சுட்டு வந்துட்டான். அப்போ ஹோம் டெலிவரின்றப்போ அவன் இங்கே கொண்டு வரான். கொண்டு வரும்போது நான் அவன்கிட்ட கேட்குறேன், என்ன படிச்சிருக்கப்பா அப்படின்னு கேட்டேன். 4th கிளாஸ் அப்படின்றான். 4th கிளாஸ் படித்தானா? சரி, ஊருக்கு அம்மாக்கெல்லாம் பணம் அனுப்புவியா அப்படின்னு கேட்டேன். அம்மாக்கெல்லாம் அனுப்ப முடியாது சார், ஒய்ஃபுக்கு அனுப்புறதுக்கே சரியாக இருக்கும் அப்படின்றான். எப்படி 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கானா? ஒய்ஃபுக்கு பணம் அனுப்பணுமா? எத்தனை வயசுடான்னு கேட்டால் 21 வயசு. ஓகே, சரி கல்யாணம் ஆயிடுச்சுன்றிய குழந்தை எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் 4 குழந்தை இருக்கான். 21 வயசில் அவனோட பேக்ரவுண்டை பாரு. பீகார்லேருந்து வந்திருக்கான், 21 வயசு ஆகுது, 4ஆம் கிளாஸ் வரை தான் ஸ்கூலுக்கு போயிருக்கான். 21 வயசுக்குள்ளேயே கல்யாணம் ஆகி 4 பிள்ளையும் பெற்றுட்டான். அப்போ அவனுக்கு என்ன மிச்சம் இருக்கும் பாரு லைஃப்பில். எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறது எதுக்குன்னா, இப்போ நான் இருக்கிற மெச்சூரிட்டி என்னோட 20 வயசில் எனக்கு இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா 15 வயசில் நம்ம எப்படி இருந்தோம்னா, என்ன இவ்வளோ லூஸாக இருந்தோம் அப்படின்னு நமக்கே தோணும். 20 வயசில் அவ்வளோ லூஸாக இல்லை, ஆனாலும் லூஸாக தான் இருந்திருக்கோம் அப்படின்னு தோணும். ஒரு 30 வயசுக்கு மேலே தான் ஓஹோ இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் சரி போல் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டியே வரும். சரியா? அந்த மெச்சூரிட்டியே இல்லாதப்போ என்ன ஆகும், நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமையே பிள்ளைய பார்த்து அதுவும் வளர்ந்துடும். அதனால தான் பார்த்தோன்னா, நான் சொல்கிறது இன்னொரு உதாரணம் என்ன சொல்லுவேன்னா, அந்த காலத்தில் நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு படம் அஜித் தேவயானி நடித்த ஒரு படம் காதல் கோட்டை. அந்த படத்தை என் செட்டில், அப்போல்லாம் நாங்கள் காலேஜ் படிச்சுட்ருக்கோம், எங்கள் செட்டில் இருக்கிற அவ்வளோ பேரும் அப்படியே உருகி பார்த்தாங்க அந்த படத்தை. நான் காலேஜ் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நான் சென்னைக்கு வந்துட்டேன், 92 வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த படத்தை வந்தப்போ அப்படி உருகி பார்த்தாங்க. பார்த்து என்னென்னா, அந்த எப்படியாவது சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்னு அதை பார்த்து அப்படி உருகினான்ல, அவன்லாம் இப்போ என்ன வயசில் இருப்பான்? என்ன மாதிரி தான் ஒரு 55-60 வயசுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க தான் அவன் பொண்ணை லவ் பண்ணக்கூடாது அப்படின்றான், அவங்க தான் அவங்க பையனை லவ் பண்ணக்கூடாதுன்றான். அந்த படத்தை பார்த்து உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிற எக்ஸாம்பிள், ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை பார்த்து காதல்லாம் அப்படின்னு உருகினவன் 35 வருஷம் கழிச்சு ஏன் இப்படி ஆனான்? ஏன்னா சிந்தனை இல்லை, படிப்பு இல்லை, வாசிப்பு இல்லை. இவ்வளோக்கும் எல்லாம் டிகிரி வாங்கினவன் தான், பெரிய கம்பெனிலெல்லாம் வேலை பார்க்குறவன் தான். ஆனாலும் சமூக பார்வை ஏன் வரலைன்னா, அந்த சிந்தனை வர்றதுக்கு உண்டான விஷயங்களை படிக்கிறது இல்லை. இங்கே நம்ம ஊர்லேயே இப்படி இருக்கிறான்னா, அப்போ வட இந்தியாவில் எப்படி இருப்பான்? ஒரு ரேண்டம் ப்ரொஃபைல் ஒருத்தனை பிக் பண்ணி சொல்கிறான், அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு. வயசு 21, 4 குழந்தைங்க இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு, 4ஆம் கிளாஸ் படிச்சிருக்கான். இப்படி இந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவன் அவனுக்கு என்ன தெரியும்? மோடி சொல்கிறது தான் சரின்னு தோணும், வேறு ஒன்றும் தோணுது. ஸோ அதனால தான் அங்கெல்லாம் வந்து தொடர்ந்து கண்டிப்பாக வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய தகவல் எங்களுக்காக தெரிவிச்சிங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.